எல்லாருக்கும் வணக்கம் இனியர்களே. இன்னைக்கு நம்ம 90 நாட்கள் தண்டால் சோல்ல 50வது நாள். அதாவது நம்ம 50 அடிச்சிட்டோம். அப்படியே கிணத்துல வந்து ஒரு அருமையான குளியல போட்டுருவோன்ட்டு ஒரு குளியல போட்டோங்க. காலையில கிணத்துல அப்படி குளிச்சா தான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாவே இருக்கும். அப்படியே ஒரு வார்ம் அப் போட்டோம். நறுக்குன்னு ஒரு வார்ம் அப் போட்டா தான் அந்த கை கால்லாம் புடிக்காது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு புஷ்அப்பையும் பொறுமையா, நிதானமா, சிறப்பா அதிலயும் மிகச் சிறப்பாவே எடுக்க ஆரம்பிச்சாச்சு. புஷ்அப் எடுத்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நெறைய பேர் நம்மட்ட கேட்கறாங்க, "இவ்வளவு நாள் புஷ்அப் எடுத்துட்டு இருக்கல்ல, அப்படி உனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்படி இவ்வளவு நாளா நான் புஷ்அப் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா ஒண்ணும் பெனிஃபிட் கிடைக்கல. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா மென்டாலிட்டி நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. முன்ன இருந்தத விட கான்ஃபிடன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள பண்றதுக்கு இப்போ நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. முன்ன நம்ம எவ்வளோ உடைஞ்சு போய் இருந்தோமோ, அந்த இடம்லாம் ஒட்டி, இப்போ ஒரு மென்டலியும், பிசிக்கலியும் கொஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் கிடைச்சிருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ட நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினாவும், இன்னும் கன்சிஸ்டன்சியாவும் இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அத நம்ம கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணியே ஆவணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.